பாலாக்காக தான் வந்தேன். சென்டிமெண்ட்ல உருகிடுவாங்க. சென்டிமெண்ட் வேற லெவல் ப்ரோ. ரொம்ப லென்த்தாகவும் போகல, ரொம்ப ஷார்ட்டாகவும் இல்லை. அண்ணனே ரொம்ப பிடிச்சிருக்கு, கதையை நல்லா சூப்பரா இருக்கு. பாலாக்காக தான் வந்தேன். படம் பாலாக்காக தான் வந்தேன். பாலா பயங்கரமா நடிச்சிருக்காப்புல. சூப்பரா இருக்கு அவரோட ஆக்டிங்கு. ஹீரோயினும் சூப்பரா பண்ணியிருக்காங்க. என்னென்ன மெசேஜ் சொல்ல வராங்க படத்துல? மெயின் லவ் தான். லவ் ஏஜ் எவ்வளோ ஏஜா இருந்தாலும் அந்த லவ் குறையாம இருக்கு, அப்படியே இருக்கு. சென்டிமெண்ட்ல உருகிடுவாங்க எல்லாருமே. ஃபேமிலி சென்டிமெண்ட்டா ரொம்ப கவர் ஆயிடும். காந்தியோட கான்செப்ட் மறக்க முடியாது. நல்லா எடுத்திருக்காங்க. எல்லாரும் பார்க்கணும்னு தான் நினைப்பாங்க. ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய நல்ல படம். மியூசிக்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. லாஸ்ட் அந்த ஃபர்ஸ்ட் மியூசிக் சூப்பர். பிஜிஎம் நல்லா இருக்கு. லாஸ்ட் அந்த சோக பாட்டு முடியல. சென்டிமெண்ட் வேற லெவல் ப்ரோ. ஒண்ணுதான் கலங்கிட்டு படம் போகும். படம் லென்த்தா இருக்க மாதிரி இருக்கா இல்ல கரெக்டா பண்ணிருக்காங்க? கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப லென்த்தாகவும் போகல, ரொம்ப ஷார்ட்டாகவும் இல்லை. நல்லா இருக்கு, மீடியமா இருக்கு. கண்டிப்பா செம்ம படம். அவருக்கு நிறைய வாய்ப்பு நிறைய கிடைக்கும். நாங்களும் நிறைய சப்போர்ட் பண்ணுவோம். எப்படியா இருந்தாலும் அவருக்கு படம் கண்டிப்பா அவருக்காக தான் வந்ததும், அவருக்காக தான் படம். நாங்கள் எதிர்பார்த்து வந்ததை விட அவரோட படம் பயங்கரமா இருக்கும். இப்போ நீங்க இந்த எமோஷனலா கண் கலங்கி வெளில வந்ததை பார்க்க முடிஞ்சது. எந்த அளவுக்கு எமோஷனலா இருந்துச்சு படம்? ஐயோ, ரொம்ப அழுதுட்டேன். நல்லா அழுதுட்டே தான் படத்தையே பார்த்தேன். ரொம்ப நேரமா போய் கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிமிஷம் அழுதுட்டோம். அழுதுட்டே படம் பார்த்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவு காமெடியா போயிட்டே இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் அப்படி டோட்டலா வேற மாதிரி இருக்கு.